Hi friends, welcome back to my channel. This video is sponsored by SBO Private Limited. இதில் ஆன்லைன் ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் 5 மினிட்ஸ் ஒர்க் தான். சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் போஸ்ட் பண்ண தெரியணும், பப்ளிஷ் பண்ண தெரியணும். இது தெரிஞ்சாலே போதும், கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு உங்கள் நேமையும் குவாலிஃபிகேஷனையும் சென்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெப்பத்தூளா எல்லாரும் பிஸியா ஓடிக்கிட்டே இருந்தோம். அஞ்சலி மண்பானையில் மெதுவா, நானோ பிரஷர் குக்கர்ல பாஸ்டா. ஒரே சமயத்துல 2 விதமான சமையல், வேற லெவல் அனுபவம். யூடியூப் பார்த்துட்டு தண்ணி கம்மியா ஊத்திட்டேன். கவனம் சிதறினா சமையல் கஷ்டம் தான். டமார் என் குக்கர் விச்சில் வடியா பருப்பு, காய்கறி சுவர் முழுக்க. எனக்கு ஷாக். அன்சத்தம் என் காதுல இருக்கு. ஹாஹா, ஸ்மார்ட் பின்சா ஆனாரி சிலுவை மாதிரி வந்திருக்கு. அசிங்கமா போச்சு. பாட்டி தான் உதவி செஞ்சாங்க. பாட்டி இல்லாம இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சேன். அஞ்சலி சுத்தம் செய்ய உதவி. அந்த நேரம் மரியாதை வந்துச்சு. எல்லாரும் சேர்ந்துரிச்சோம். மண்பான ஆவியல் மெதுவா பாதுகாப்பா கோச்சு. அந்த வாசனை வீடு முழுக்க பரவுது. நான் மறுபடியும் காய்கறி வெட்டி புதுசா ஆரம்பிக்க வேண்டியதா போச்சு. சின்ன தவறு பெரிய பாடம். குவிக்கே எனக்கு டபுள் வேலை. ஒரே நேரத்துல பல வேலை பார்த்தேன். பொறுமையோடு சமைக்கிறதுல நிதானம், பாதுகாப்பு இருக்கு. அதுதான் உண்மையான சமையல் அனுபவம். பாரம்பரிய முறை, நிதானம், பாதுகாப்பு இப்ப புரிஞ்சுது. பழையவர்கள் சொன்னது உண்மை. டெக்னாலஜி உதவும், கவனமா இருக்கணும். நம்ம கவனமே முக்கியம். சமையல் சண்டே சுவ சன்யாமாதே. எல்லாரும் தங்களோட ஸ்டைல போட்டி. சுவ தான் முடிவை சொல்லும். அந்த அனுபவம் தான் மறக்க முடியாதது. கடைசியில் எக்ஸலண்ட் டேபிள் அஞ்சலியோட்ட பாரம்பரியல் மனம் சுவை அழகு சாப்பிட்டேன். பாட்டி ஞாபகம் வந்துச்சு. என்டி கன்ஸ்ட்ரக்டட் அவியல் ஸ்டைலா போம் டெக்கரேட். அஞ்சலி தைக்கத்தோட சாப்பிட்டாங்க. வித்தியாசமா இருக்கு. ஒவ்வொரு காய்கறியும் தனி ருசி. ஆனா உங்க அவியதான் என்ன பாட்டி கையால அரைச்சு மண்பானை. அந்த ஆத்மார்த்தமான சுவ ரெடிமேட் பொருள் வராது. நீங்க புதுமை கொண்டு வந்தீங்க. நானும் செட் டெக்னிக்க கத்துக்கணும். அந்த நிமிஷம் நாங்க 2 பேரும் ஜெயிச்ச மாதிரி. சமையல் சண்டை முடிஞ்சு புரிந்துக்கும் தோல்விகை ஆனோம். ருசிதான் எங்களை ஒண்ணு சேர்த்தது. பாரம்பரியமும் புதுமையும் சேர்ந்து தான் சிறப்பு. சமையல் ஒரு அனுபவம். கடைசில நாங்க 2 பேரும் சேர்ந்து கிச்சனை சுத்தம் பண்ணினோம். சமையல் முடிந்ததும் அந்த சுத்தம் சூட ஒரு சந்தோஷமான அனுபவம் தான். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும் போது அந்த நேரம் சூட நம்மை நெருக்கமாகும். சமையல் யார் பெரியவர் என்னன்னு நிரூபிக்கிற போட்டி இல்லை. அது அன்பை பரிமாறும் கலை. குடும்பம், நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து சமைக்கும் போது அந்த உணவு இன்னும் சுவையாகும். பாரம்பரிய முறையிலே ஆழமான சுவை, ஆரோக்கியம், பொறுமை, நம்ம வேர்களை ஜாகப்படுத்தும் சுகம். யூடியூப் சமையல்ல வேகம், புதுமை, இரண்டிலும் தனி ருசி, தனி அனுபவம். வேலைக்கு போற பெண்களுக்கு குவிக் ஹேக் உதவுது. ரெடிமேட் பொருட்கள் நேரம் காப்பாற்றும். ஆனா அந்த சின்ன மாற்றங்களும் சமையல சுவாரஸ்யமாகும். புதுமை முயற்சி ஒரு த்ரில் இருக்கு. ஒவ்வொரு முறையும் புதிய ரெசிபி பண்ணும்போது அந்த எதிர்பார்ப்பு வேற லெவல். அடுத்த தடவை பாரம்பரியமும் மாறனும் கலந்த பியூஷன் டிஷ் பண்ணலாமா? ருச்சியும் அனுபவமும் இரண்டும் கலந்த ஒரு புதிய முயற்சி. கண்டிப்பா சீஸ் மசாலா தோசை பண்ணுவோம். அந்த சுவம்மை எல்லாரையும் ஒன்றிணைக்கும். இனிமேல் இந்த கிச்சன் பொருட்கள்லாம் இல்லை, பரிசோதனை சூடா. பாரம்பரியமும் புதுமையும் நண்பர்கள் சேரும் இடம் இது. கடைசியில 2 அவியல் சேர்த்து சாப்பிட்டோம். ருச்சி தான் நம்மை இணைக்குதே. உணவு மட்டும் இல்ல, அந்த அனுபவம் நம்மை ஒன்றிணைக்கும்.